சரி சரி, நேரம் ஆகுது. பொண்ணுக்கு தாய்மாம சீரை கொடுங்க. அத கொடுத்தாதான் பொண்ணு வெளியில வரும். ராதா, உன் புருஷனை கூட்டிட்டு போய் சீர் எடுத்து வாங்க. இது வந்துரும் பாப்பா. பாட்டி, அதென்ன தாய்மாம சீரை மட்டும் இங்க கொடுக்க சொல்றீங்க? அதெல்லாம் அந்த காலத்து ஐதீகண்டி. ரத்த சொந்தம் விட்டுடக்கூடாதுன்னு, சொந்த பந்தம் விருத்தியாகணும்னு மொரமாமனை கௌரவப்படுத்துறதுக்காகவும் அவன் சீரா கொண்டு வர்ற புடவைய கட்டி சபைக்கு அழைச்சுக்கிட்டு வருவாங்க. அதனாலதான் முதல் சீரை அவனை கொடுக்க சொல்றது. ஏன் கிழவி, இந்த காலத்துல இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? உண்மைதான். இந்த காலத்துல தாலி கட்டினவனையே தள்ளி வச்சிடுறீங்க, சொந்த பந்தத்தையே சேர்க்க போறீங்க. என்னமோ என் காலம் இருக்கிற வரைக்கும் செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை செஞ்சிடுறேன். உங்க காலத்துல வேணும்னா மாத்திக்கங்க. அதெல்லாம் முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, மருமாம சீர் செய்யறத யாரும் மாத்த கூடாது. மாறாம இருக்கணும்னு தாண்டா நானும் ஆசைப்படுறேன். ஆமா, என்ன சீர் கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன். அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. புடவைய காட்டு. பரவாயில்லடா, தாய் மாம சீரு சிறப்பாத்தான் இருக்கு போல இருக்கு. என்ன தாய் மாமன ஒரு கெத்து இருக்குல்ல? சரி சரி, சீக்கிரம் புடவைய கட்டி கூட்டிட்டு வாங்க. மத்தவங்க எல்லாம் சீர் செய்யணும்ல. சரி மது, கீழே இறங்கி வா. அத்தை மாமா கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு சீரை வாங்கி வா. நல்லா இரு மது, நல்லா இரு. நல்லா இருமா, நல்லா இரு. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்தா ராதா, உள்ள கூட்டு போ. என்ன இது, எல்லாம் ஸ்மூத்தாவே போகுது. சடங்கு ஃபங்க்ஷன்ல ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைச்சேன். அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியலையே. மதுமிதாவும் மாலை மரியாதைய பார்த்ததும் அம்மா வராதது அப்படியே மறந்துட்டா போல இருக்கே. என்ன பண்ணலாம்? பாத்தீங்களா மாமங்கார சீர்வரிசை? நான் வாங்கிட்டு வந்த புடவை மதுவுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா தம்பி? ரொம்ப அருமையா இருக்கு. இந்த புடவையில என் பேத்தி எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? அதனாலதான் நீ வாங்கிட்டு வந்த புடவையும் அழகா இருக்கு. என்ன மாமா நீங்களும்? தம்பி, சும்மா சும்மா சொன்ன. நிஜமாவே நீ வாங்கிட்டு வந்த புடவை ரொம்ப அருமையா இருக்குப்பா. வா. மது, பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருமா, நல்லா இரு. எந்திரிமா, எந்திரி. மது, எந்த நோய் நொடியும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம நீ நினைச்சதை எல்லாம் சாதிச்சு 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். என் தங்க, போய் உட்காரு. போய் உட்காரு. உட்கார். மது, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கமா.
ஆ அதான பார்த்தேன். செவ்வந்தி வரலங்கிற ஏக்கம் இருக்கு. நாம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஏதானா முதல்ல பாட்டி செய்யறதா வைக்கணும். வாங்க எல்லாரும் போய் எடுத்துட்டு வந்து வைக்கலாம். சரிங்கம்மா. மதுமா நல்லா இருப்பா. நல்லா நல்லா எந்திரி. வாங்கி மது என்கிட்ட கூட. உட்காருங்க அத்தை. அடுத்து அம்மா வீட்டு சீரை எடுத்து வைங்க. அப்பதானே நாங்களும் சீரை எடுத்து வைக்க முடியும். அம்மாவே இங்க வரல, அப்புறம் எப்படி அம்மா வீட்டு சீர் இங்க இருக்கும்? அடுத்து யார் வைக்கணுமோ வந்து வைங்க. பூர்ணி, ஏமா விசேஷ வீட்டுல இப்படி விதண்டாவாதமா பேசிட்டு இருக்க? அதான் செவந்தி அப்பவே கிளம்பியாச்சுன்னு சொன்னாப்ல, இப்ப வந்துரும். மாமா, உங்க மருமகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இப்படித்தான் வயசுக்கு வந்த அன்னைக்கு அவார்டு வாங்க போயிட்டு இதோ வர அதோ வரேன்னு ஃபங்க்ஷன் முடிஞ்சுதான் வந்தா. அவ வருவான வெயிட் பண்ணி மத்தவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? பூரணி, எதுக்கு இப்படி பேசுற? செவந்தி வேணும்னு பண்றாளா? சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக எப்பவுமே இப்படி நடக்குமா? ஏன் இப்படி குழப்பிட்டு இருக்க? அதானே, நான் எப்ப எது சொன்னாலும் எனக்கு ஆப்போசிட்டா பேசுறதா உங்க எல்லாரோட வழக்கமோ? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். தோ இதே மதுமிதா செவந்தி வயித்துல பிறந்த பொண்ணா இருந்திருந்தா இப்படி வராம இருந்திருப்பாளா? எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஓடி வந்திருக்க மாட்டா? ஏ பூரணி, ஏன் இப்படி வார்த்தையால விஷத்தை கக்கற?